நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும், நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி. விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சார் செவ்வாய் மிதுன செவ்வாய் ஆகாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன். யாராக இருக்கணும், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் சொல்லிட்டேன். அதே போல் அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அதாவது மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையாக இருக்கக்கூடியவங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஆர்எஸ் மற்றும் கவர்மெண்ட்டில் ஒரு உயர்ந்த நிலையில் நல்ல ஒரு ஹையர் ரேங்க் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள்,
இவங்க எல்லாருமே கூட குறிப்பாக அரசு அதிகாரிகள், அதிகாரம் மிக்கவர்கள், யூனிஃபார்ம் போட்டவங்க. அது யூனிஃபார்ம் போட்டவங்கன்னா போலீஸும் அவங்கள்ட்ட யூனிஃபார்ம் உண்டு, நர்ஸுக்கு யூனிஃபார்ம் உண்டு, டாக்டர்ஸ்க்கு யூனிஃபார்ம் உண்டு, அட்வொகேட்ஸுக்கு உண்டு, ஜட்ஜுக்கு உண்டு. அப்போ எந்தெந்த அதிகாரிகளுக்கெல்லாம் எந்தெந்த வேலைக்கெல்லாம் யூனிஃபார்ம்ஸ் உண்டோ அந்த துறை அதிகாரிகள் அனைவரும் எச்சரிக்கையாக, சீருடை பணியாளர்கள் எல்லாரும், சீருடை பணியாளர்னால் நம்ம ஊரில் வந்து வெறும் போலீஸ் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், காவல்துறை மட்டும்தான் சொல்கிறோம். காவல்துறையை கடந்து காவல்துறை உண்டு, அது இல்லாமல் அது சேர்த்து. அப்போது சீருடை பணியாளர்களை எல்லாருமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல. அப்போ தொழில் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, அப்படி இல்லாட்டி வந்து வேலை நல்லா இருக்குன்னா வெளியில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். வெளியிலனா என்ன, பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், காசு பணம் ஏமாந்துருக்கலாம், லோன் அதிகரிச்சிருக்கலாம், கடன் அதிகரிச்சிருக்கலாம், கடன் சுமைகள் கட்ட முடியாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம். அங்கே ஒரு சில இடங்களில் ஏமாந்துருக்கலாம். நீங்கள் மனைவிக்கிட்டேயோ பசங்கள்கிட்டையோ நண்பர்களிடத்துலையோ அல்லது வந்து உறவுகள்கிட்டையோ க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஏமாந்துருக்கலாம். அதுக்கு ஒரு சண்டை சச்சரவு, மன வருத்தம் இதெல்லாம் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக மன தைரியம் அதிகரிக்கும். இப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரையில் மற்றவங்களுடைய பேச்சை நீங்கள் வந்து கேட்குறது சிறப்பாக இருக்காது. யாருக்கும் வந்து நம்பிக்கை வைக்காதீங்க, யாருக்கும் நம்பிக்கையாக கொடுக்காதீங்க. இவங்க வந்து 10 நாளில் கொடுத்துருவாங்க, 3 நாளில் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் வந்து நம்பிக்கையாக கொடுக்கறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. நிச்சயமாக யாரையும் நம்புவதும் சிறப்பானதாக இருக்காது. அப்போ கொடுக்கல் வாங்கல் நிகழ்ச்சிகளில், டிரான்சாக்ஷனில், பணங்காசில், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது நார்மலாக பணங்காசு ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கூட 5000 கேட்குறாங்க, ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைங்கன்னு சொல்லிடணும். அப்போ அது மாதிரிலாம் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அதையே தொழிலாக செய்யக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது செலவு. அதே போல் மருத்துவ செலவுகள் மெயினாக அதுதான் அதிகமாகும். நல்லா இருந்தாங்க சாமி, திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 10,000 செலவாயிடுச்சு, 20,000 செலவாயிடுச்சு, 10 லட்சம் செலவாயிடுச்சு, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ முந்தானத்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா விருச்சக ராசி மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சாமி ஆச்சரியம் இருக்குது? மாமியார்னா அம்மா தானே, காப்பாற்றி தானே, எல்லாம் உண்மை தான், காப்பாற்றி தான் ஆகணும். ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, 80 வயசு 84 வயசில் வயோதிக பருவம். அப்போ போய் நீங்கள் ட்ரில்லை போட்டு உள்ள பிளேட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டு முடுக்கினீங்கனாக்கா அது தாங்குமா அந்த உடம்பு? அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சிலதெல்லாம். அப்போ ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் கர்மா. அப்போ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக, அங்கே தான் ஏமாறக்கூடாது, இதுதான் ஏமாற்றம்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அப்போ இதெல்லாம் நீங்கள் தடுக்கணும்னா வீட்டில் வந்து ஒரு அஸ்திரஹோமங்கள் செய்வது, இல்லை வீட்டில் வந்து ஒரு பிரத்யங்கரா யாகம் செய்வது, இல்லை உங்கள் ஆஸ்பர் உங்கள் பர்த் சார்ட்டு, இல்லை உங்கள் பிறப்பு ஜாதகம், இல்லை இப்போ கரண்ட்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, தொடர்ந்து மருத்துவ செலவு வருது, மனசில் ஒரு பயம் இருக்குனாக்கா அதுக்கு சூரியனி துர்கா பண்ணலாம், துர்கா சுக்தங்கள் பண்ணலாம், சுக்த ஹோமங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட்டில் என்ன வழிபாடுகள் தேவை அப்படிங்கிறத பார்த்து, அது உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், அப்போ அந்த மாதிரி இடங்களில் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஆமாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கு, ஏன் காலேஜஸாக இருக்கலாம். ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் மெட்ராஸில் அவங்க வந்து டாப் 10ல் இருக்காங்க, அவங்க வந்து ஆமாம் நேம் சொல்லக்கூடாது, டாப் 10ல் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த காலேஜில் இப்போ நமக்கு 2 நாள் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரத்யங்கரா ஹோமம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே. ஆகையினால அந்த மாதிரி எந்த சில பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும், வாழ வைக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதே போல் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி. ஏன் 12ஆம் அதிபதி லாபஸ்தானம் போனார்னா விரயம்தான் லாபமாக இருக்குது. உங்களுக்கு கையில் காசு தங்கலை, கையில் காசு நிற்க மாட்டேங்குது, இதுதான் உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பரிகாரங்கள் கை கொடுக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அப்போ அதே போல் குடும்பஸ்தானம் பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுபகிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர் வந்து
ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைச்சவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க? இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.